எதிர்நீச்சல் சீரியல்ல கடை திறப்பு விழா நடக்கிற இடத்துக்கு தமிழ் சோறு ஃபுட்ரக் எடுத்துட்டு வந்து நிறுத்தின ஜனனி கிட்ட அந்த இடத்தோட ஓனர் ஏற்பாடு பண்ண ஆளுங்க எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா ஜனனி அங்கிருந்து போகவே மாட்டேங்கிறா. ரவுடிங்க அவளுக்கு 5 நிமிஷம் டைம் தராங்க. அதுக்குள்ள அந்த இடத்த காலி பண்ணலனா வண்டிய அடிச்சு நொறுக்கிடுவோம்னு மிரட்டுறாங்க. ஆனா ஜனனி எதையும் காதுல வாங்கிக்காம இங்கதான் கடை திறப்பு விழா நடக்கும், உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோன்னு சேலஞ்ச் பண்றா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாக்கலாம். ரவுடிங்க எதிர்க்கிறதால கடைய இந்த இடத்துல போடாம ரோட்ல போடலாமான்னு சக்தி கிட்ட ஜனனி கேக்குறா. அதுக்கு ஜனனி, அதெல்லாம் முடியாது, ரோட்ல கடை போட நம்ம பெர்மிஷன் வாங்கல, இந்த இடத்துல போடத்தான் வாங்கியிருக்கோம். ரோட்ல போடணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு, அதனால இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றா. அப்புறம் நந்தினி அந்த ரவுடி கிட்ட சென்டிமெண்டா பேசுறா. ஆனாலும் அவங்க அசரல. அடுத்து தாரா ஒரு ஆட்டோவுல அந்த இடத்துக்கு வரா. விசாலாட்சி தான் தன்னை அனுப்புனாங்கன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் விசாலாட்சி வீட்ல இருந்து கடை திறப்பு விழாவுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அறிவுக்கரசிக்கு போன் போட்ட ஆதி குணசேகரன் போனை அம்மா கிட்ட கூடன்னு சொல்றான். விசாலாட்சி போனை வாங்க மறுக்கிறதால ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறான் குணசேகரன். நீ நல்லா இருக்கியாமா? ஆனா உன் புள்ள நான் இங்க நல்லா இல்ல, எனக்கு எதிராவே சாட்சி சொல்ற அளவுக்கு வந்துட்ட. உன் பிள்ளைங்களை நினைச்சு பாத்தியா? நீ சென்டிமெண்டா பேசி நீ அந்த கடை திறப்பு விழாவுக்கு போக கூடாதுன்னு சொல்றான். புள்ள மேல இருக்கிற பாசத்துல விசாலாட்சி கடை திறப்பு விழாவுக்கு போகாம ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. கடை திறப்பு விழா நடக்கிற இடத்த ஜனனி முற்றுகையிட்டு நிக்க பொறுமை இழந்த ரவுடிங்க அங்க இருக்கிற ஃபுட்ரட்டை அடிச்சு நொறுக்க போறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்கள தடுக்கிறாங்க. இதனால 2 தரப்புக்கும் மோதல் வெடிச்சு அந்த இடமே கலைபரமா மாறுது. அந்த சமயத்துல கொற்றவை என்ட்ரி கொடுத்து 2 தரப்பையும் பிரிச்சு விடுறா. அந்த ரவுடிங்களை பார்த்து, நீங்க குணசேகரன் சொன்னாதான் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்ல அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கடை திறப்பு விழா நல்லபடியா நடந்துச்சா இல்லையாங்கிறத இனி வரும் எபிசோட்ல பார்க்கலாம்.